வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மூன்றாம் கட்டமாக ஏப்ரல் மாதம் முதல் 22 மாநிலங்களில் SIR பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,15,360 ரூபாயாகவும் 1 கிராம் 14,420 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரியங்கா காந்தி அவர்கள் அசாம் பாஜக அரசிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை வெளியிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கட்டுமான விதிமுறைகளை பின்பற்றாமல் காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் மார்ச் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு ஆண்டும் மகளிருக்கு கோடைகால சிறப்பு தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களுக்கு நிரந்தர பணிக்கான கலந்தாய்வு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரோம்பேட்டையில் 46 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட சிறுவர் திடல் கலையரங்க பூங்காவை கருணாநிதி MLA அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான வீடியோ எடிட்டிங் பயிற்சி வருகின்ற 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் MGR அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி வருகின்ற 21ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் பிப்ரவரி 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற திருப்போரூர் கந்தசாமி சுவாமி கோவிலின் மாசி பிரமோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. சென்னையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது தித்திப்பான செய்தி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெட் தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கு அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 11 மீனவர்களும் விமானம் மூலம் சென்னை வந்தனர். மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற நறுமண அரிசி வகைகளை ஐநா அங்கீகரித்துள்ளதாக அம்மாநில முதல்வர் மம்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் 6,578 வீரர்களுக்கு 211 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியுள்ளோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மைவாடி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகள் விரைவுபடுத்தி விரைவில் குடமுழுக்கு நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மார்ச் மாதத்தில் 3 முறை தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மார்ச் 1ஆம் தேதி மதுரை, 7ஆம் தேதி வேலூர் மற்றும் 11ஆம் தேதி திருச்சி, தஞ்சைக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவைகள் 45 நாட்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு உலக சுற்றுலா உச்சி மாநாடு 2026 மூலம் கிடைத்த பெரும் முதலீட்டு வாய்ப்புகளை விரைவாக செயல்படுத்தவும் முதலீட்டாளர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கவும் சுற்றுலா செயல்முறை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை வெல்லும் தமிழ் பெண்கள் என்னும் தலைப்பில் வீடு வீடாக பரப்புரை செய்ய வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 62 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக விருப்ப மனு விநியோகம் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் அவர்களின் தலைமையிலான இந்திய தேர்தல் ஆணைய குழுவினர் வருகின்ற பிப்ரவரி 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகை தர உள்ளனர்.
தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். கோவையில் வருகின்ற பிப்ரவரி 22ஆம் தேதி திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகுதி சான்றிதழ் கட்டண உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மராட்டியத்தில் இஸ்லாமியர்களுக்கான 5% இடஒதுக்கீட்டை அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026-27ஆம் நிதியாண்டிற்கு 2.5 லட்சம் கோடியில் தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று தாக்கல் செய்தார். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 2554 நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை டிமாண்டி சாலைக்கு பாடகரும் இசையமைப்பாளருமான MS விஸ்வநாதன் அவர்களின் பெயரை சூட்டினார். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று இடைக்கால பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று தொடங்கிய தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 317 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தவேக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டம் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி வேலூரில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் மூலம் புதிதாக 5,60,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் 25 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களின் அரசு 10,000 ரூபாய் வரவு வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் 33% மின்சார பேருந்துகளை இயக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் 7,56 லட்சம் ரூபாயில் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 77,800 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் 16 உழவர் அங்காடிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.